அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்ஸ்டன்ட் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. நார்மலாக அதிரசம் செய்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்கிறதுனால இது கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்ம மாவு பணியாரம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா வெல்லம் தண்ணியில் கரையிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு அளவு கொஞ்சம் முக்கியங்கிறதுனால நீங்கள் மெஷரிங் கப்பை யூஸ் பண்ணி தான் இதை செய்யணும். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த ரெசிபி நம்ம அரிசி மாவை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போ அந்த சேம் பேனில் இப்போ அந்த நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. அந்த பாகில் உள்ள சூட்டில் தான் நம்ம மாவு இப்போ பிசைஞ்சு வைக்க போகிறோம். இப்போ 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஆற விட்டுறணும். இப்போ இது கொஞ்சம் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பிசைய போகிறோம். இது சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்கள் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாவு நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. நீங்கள் பிசைகிறப்ப கொஞ்சம் ஆரம்பத்தில் உதிரியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் கண்டினியூவாக அதை பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே டோவாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ கையில் கொஞ்சமாக திருப்பி நெய் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டாக நம்ம டோ உருட்டிட்டு நம்ம அதிரசம் என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அதிரசத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நான் எடுத்த 1 கப்பு மாவுக்கு ஒரு 6 to 7 அதிரசம் வந்துச்சு மீடியம் சைஸில். நீங்கள் உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு ரெசிபியை டபுள் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக செய்கிற அதிரசத்துக்கு ப்ராசஸ் அதிகங்கிறதுனால நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யலாங்கிறதுக்காண்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். டைம் டேக்கிங்லாம் கிடையாது. உங்களுக்கு பிஸி ஷெட்யூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பலகாரம் செய்கிறதுக்கு.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.